சும்மா இருக்கிறீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆனா உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் குளிர பண்ண போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ பட்ட பாடுகளுக்கு, நீ பட்ட வேதனைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை குறித்து உங்களோடு பேச போறேன். அல்லேலூயா. ஆக்சுவலா நாங்க போன வியாழக்கிழமை ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போயிருந்தோம். எங்க ஆவடி ஃபெலோஷிப்பு போயிருந்தோம். அங்க வனாந்திரத்துல கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை குறித்து அவர் பேசினாங்க. ஆனா என்னுடைய இருதயத்துல கர்த்தர் பேசுறதுன்னா, கர்த்தருடைய சத்தத்தை நீ பேசு. அல்லேலூயா. இது வரைக்கும் உன்னுடைய சத்தமா இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இனி வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய சத்தமா இருக்கணும். அப்போ அந்த சத்தம் எப்படி தொனிக்கும், அந்த சத்தம் என்னென்ன செய்யும். அல்லேலூயா. அந்த சத்தத்தை குறித்து நாம படிக்க வேண்டாமா? அல்லேலூயா. அதை குறித்து ஆராய்ந்த பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை குறித்து என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 29 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 29:3 வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 சென்டென்ஸ் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவது சென்டென்ஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்றாரா? கர்த்தருடைய சத்தம் எங்க தொனிக்குது? தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், திரளான தண்ணீர்களின் மேல் கர்த்தர் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, அவர் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு இப்படி சொல்றான். வாசிங்களேன். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 37:2-5 வரையிலும் வாசிங்க. நாம என்ன செய்யும்? தண்ணீர்கள் மேல் தொனிக்கிற சத்தத்தை, அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும், அவ்வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தை கவனமாய் கேட்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறார். வானத்தில் இருந்து இடி முழக்கமாய் கர்த்தர் தொனிக்கிறார். வானத்திலிருந்து மின்னலாய் கர்த்தர் தொனிக்கிறார். எது மேல? தண்ணீர்களின் மேல. ஹல்லேலூயா. தண்ணி எங்கமா இருக்குது? தண்ணி எங்க இருக்குதுன்னு கேட்டேன். பூமியில நம்ம பாக்குறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பூமிக்கு எங்கிருந்து தான் தண்ணி வருது? ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய 6ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா, நோவாவுடைய பேழை மிதக்க பண்ணுகிறதற்கு எதெல்லாம் திறந்தார் தெரியுமா? எந்தெந்த மதகுகளை திறந்தார் தெரியுமா? வானத்தின் மதகுகளை திறந்தாரு, பூமியின் மதகுகளையும் திறந்தாரு. அல்லேலூயா. எதை மிதக்க பண்றதுக்கு? அல்லேலூயா. அப்போ தண்ணீர்களின் மேல தேவன் தொனித்தபடியினாலே வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் மதகுகள் திறந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை தடப்பட்டு கிடக்கிற உன்னுடைய எல்லா தடைகளையும் உடைக்கிறதுக்கு கர்த்தருடைய சத்தம் தொனிக்குமானால் அது திறக்குமா திறக்காதா? வானத்தின் மதகே திறக்குது, உன் வாழ்க்கைக்கு ஒரு கதவு திறக்காதா? அல்லேலூயா. வானத்தின் மதகு திறக்குதுயா. ஆண்டவருடைய சத்தம் எங்க கேட்கணும்? உனக்குள்ள கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் உனக்குள்ள கேட்கறத யோபு சொல்றான். அந்த சத்தத்தை கொஞ்சம் கவனமா கேளு. அல்லேலூயா. என்ன செய்? அந்த சத்தத்தை கொஞ்சம் கவனமா பேரு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கற்பிக்கிற கட்டளைகளின் படி நீ நடக்கிறதுக்கு கவனமாயிரு. அல்லேலூயா. அந்த சத்தத்தை தான் கேட்கணும். அல்லேலூயா. உனக்கு இன்றைக்கு கற்பிக்கிற தேவனுடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி நீங்க நடக்க கவனமாய் இருக்கணும். ஆகையினால கவனமாய் கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் உனக்குள்ள தொனிக்கமான, உனக்குள்ள தீர்மானம் வரும். நேற்றுக்கு தொனிச்சாரு, எங்களுக்குள்ள தீர்மானம் வந்தது. இன்னைக்கு கர்த்தருக்கு கையை உயர்த்திட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றுக்கு தொனிச்ச சத்தம்
இன்னைக்கு தீர்மானத்தோட நிற்குது. அல்லேலூயா. அப்ப அந்த தீர்மானம் பண்ணணும்னா கர்த்தருடைய சத்தத்தை சரியாய் கவனமாய் கேட்க வேணும். யோபு அதைத்தான் சொல்றாங்க, நீ கவனமா கேளு, அந்த சத்தத்தை குறிச்சு நீ என்ன செய்யாத, ஆச்சப்படாத. அல்லேலூயா. மோசே போனாரு, 40 நாள் ஆள் வரவே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா தேவனுடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. அப்பா மோசே, நீ மட்டும் போய் பேசு, எங்களுக்கு பயமா இருக்குது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பயமா இருக்குது. இவர் போனார், 40 நாள் கழிச்சு தான் வராரு. எப்படி வராரு தெரியுமா? பிரகாசமா வராரு. அல்லேலூயா. உன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு என் கண்ணுங்கள் எல்லாம் கூசுதியா, நீ வந்து என்ன செய்ய, மூக்காடு போட்டு பேசு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தத்தை பயப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்க கேட்டிருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க முறுமுறுத்து இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. போற வழியில நான் முள்ளாங்கி சாப்பிட்டேனே, இங்க வந்தா வண்ணாந்தரத்துல வெறும் மண்ணகடி. தூதர்கள் உண்ணுகிற உணவை உனக்கு கொடுத்துட்டா அது சாதாரண உணவா நினைச்சிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சு. நான் சொல்றேன், நல்ல கவனமா கேளு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின் மேல் விசுவாசமாயிரு. ஒரு நாள் கர்த்தரை குறிச்சு முறுமுறுப்பு செய்யாத, தேவனுடைய ஜனங்களை குறிச்சு முறுமுறுப்பு செய்யாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. யோபு சொல்றான், கவனமா கேளு. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்லுகிற கற்பனைகளின் படி நீ கட்டளைகள் நடக்கும் பொழுது, அல்லேலூயா, அவருக்குள் உன்னுடைய கவனம் செலுத்தப்படுகிற பொழுது உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்தை ஆண்டவர் குளிர பண்ண போறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த இடங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை குறித்து தெரியுமா? உபாகமம் எழுதி இருக்குது. எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது? 9 ஆசீர்வாதமா? அல்லேலூயா. 14 நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா 78 சாபம் இருக்குது. யோசிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை இருக்குது? அப்ப நல்லா அதுல எழுதி இருக்குது, இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த கட்டளைகளின் படி செய்கிறதற்கு நீ கவனமாயிரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நீயும் நானும் கவனமாய் இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய கவனம் செதறனா பிசாசு உள்ள வந்துடுவான், உன்னை புடமிட அவன் ஆயத்தம் ஆயிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாதுங்க. அவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது. அவனுக்கு எப்ப தெரியுமா சான்ஸ் கொடுக்கிறோம்? எப்பெல்லாம் ஆலயத்தை விட்டு நீ கொஞ்சம் தள்ளி நிக்கிறியோ அப்பெல்லாம் பிசாசு உன்னை புடமிடுவான். எப்பெல்லாம் தேவனுடைய தரிசனத்தை விட்டு தள்ளி நிக்கிறியோ அப்பெல்லாம் உன்னை நோண்டி நொங்கெடுவான். அல்லேலூயா. எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம மீறுதல் செய்யறியோ அப்பெல்லாம் உன்னுடைய பாவம் உன்னை அவமானத்துக்குள் நிற்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கவனமா இருக்கணும். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுசா வாசிச்சீங்கன்னா நீங்க பயந்து கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான சத்தங்களை குறித்து 29ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் பேசுறேன், அடுத்த வாரம் அடுத்த சத்தத்தை குறிச்சு பேசுறேன். அல்லேலூயா. முதல் சத்தத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தண்ணீர்கள் மேல் அவர் துணிக்கிறவர். அல்லேலூயா. அந்த சத்தம் உனக்குள்ள துணிக்குமானால் உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை கர்த்தர் எடுத்துட்டு விசுவாசத்தின் ஆவியை ஊற்றி விடுவார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அதிருப்தியை எடுத்துட்டு திருப்தியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உனக்கு இருக்கிற தரித்திரங்களை கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற ஞானத்தின் குறைவுகளை மாற்றி உன்னை ஞானவானாய் மாற்றுவார். எப்ப தெரியுமா? அந்த சத்தம் உனக்குள்ள துணிக்கணும். அந்த சத்தம் உனக்குள்ள உன்னை கட்டி எழுப்பணும். அதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். அதனால்தான் பேதுரு நம்ம யோபு சொல்றாரு,
கொஞ்சம் கவனமாயிரு. அடுத்த வசனம் வாசிங்க. யோபுல அதே 37. அவர் வானத்தின் கீழெங்கும் அவர் தொனியையும் பூமியின் கடையாந்தரங்களின் மேல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியை பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அது மின்னலையும் அல்லேலூயா செல்ல விடுகிறார். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீங்கள் செல்கிற போது அல்லேலூயா உங்களை பூமியின் கடையாந்தரங்கள் வரையிலும் கொண்டு போவேன். அல்லேலூயா. நீங்க வாசிச்சிருப்பீங்க அப்போஸ்தலர் நடபடிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 அதிகாரத்துல நீங்க எங்க காத்திருந்தீங்கன்னா யார் வருவாரு? 8ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த. அதுக்கு முன்னாடி நீங்க போய் எங்க இருங்க. அதுக்கு மேல நீங்கள் எருசலேமில் போய் நீங்க எருசலேமுக்கு போகாமல் நிறைவேற நீங்க என்ன செய்யணும்? காத்துருங்க. நீ உங்க வீட்டுகளுக்கு எல்லாம் போக கூடாது. உங்க வீடுகளுக்கு நீ போகாம என்னிடத்தில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை தொனித்த இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நீங்கள் காத்திருக்க வேணும். எங்க? தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கணும். அடுத்ததா என்ன வருது? அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. எதற்காக தேவன் காத்திருக்க சொல்றாரு? எதுக்காக தேவன் காத்திருக்க சொல்ற? நீ அங்க போகாம உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீ எனக்காக காத்திரு. எங்க காத்திருக்கணும்? சமூகத்துல காத்திருக்கணும். நீ காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவாரு. அப்பதான் உனக்கு பலன் வரும். அது வரைக்கும் உனக்கு பலன் இருக்காது. அப்பதான் உனக்கு ஆயுதம் கொடுக்கப்படும். அப்பதான் சர்வாங்க ஆயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளாதான் உன் எங்க போக முடியும்? நீங்க பூமி எங்கும் கடந்து போய். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மின்னலை போல மாத்த விரும்புறாரியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் உன்னை மின்னலை போல மாத்த விரும்புறாரு. நான் சொன்ன பாத்தீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் ஆராதனை சரியா பேசுறாரு. உன்னை தொடரவன் பற்றி எரியணும். அல்லேலூயா. உன்னை தொடரவன் பற்றி எரியணும். நீ மின்னலா இருந்தா பட்சித்து போடுவேன். அல்லேலூயா. நீ மாறணும். நீ மாறாம கவனம் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய கற்பனைகளில் இருக்கணும். ஆண்டவர் தெளிவா சொன்னார். அல்லேலூயா. அப்ப கவனமா இருக்கும்போது கர்த்தர் உன்னுடைய ஒரு ரூபத்தையே மாற்றுவாரியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அப்ப இருக்கிற போட்டோவை இப்ப பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியல. அல்லேலூயா. எனக்கே என்ன அடையாளம் தெரியல. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன கற்பனைகளை நான் காத்து கொண்டபடினால என்னுடைய ரூபத்தையே மாத்தி இருக்கிறேன். என்ன பார்த்து சொல்றாங்க, அண்ணன் இப்ப தெளிவா இருக்குது, அப்ப வேற மாதிரி இருந்தாரு. அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. தேவ ஞானம் உள்ள வந்த உடனே ரூபம் மாறுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ரூபங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீ நினைக்கிறல்ல, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் வாழ்க்கையில இது வரைக்கும் சந்தோஷமே இல்லை, எப்ப பார்த்தாலும் கஷ்டம் வருது. கர்த்தருடைய தொனி உனக்குள் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி மாறுன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறதற்கு தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. நேத்து சொன்னாங்க, அருமையா வந்து சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. நேத்து சொன்னாங்க, நீ இனி கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவர்களா. அல்லேலூயா. அங்க அதே தீர்மானம் காலையில ஆண்டவர் பேசிட்டார். அல்லேலூயா. காலையில பேசினவனே உற்சாகமா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆண்டவர் உறுதிப்படுத்தினாரு. அவருடைய தொனி அங்க தொனிச்சாச்சு, அவருடைய சத்தம் அங்க கேட்டாச்சு. அந்த சத்தம் இப்ப உருவாக்கிட்டு இருக்குது. அந்த சத்தம் தான் உன்னை மாற்றுது.
அல்லேலூயா. அந்த சத்தத்தை நமக்குள்ள பாதுகாத்துக்கணும். இந்த காதல் வாங்கி இந்த கால் விட்டுற கூடாது. யோபு சொல்றான், கொஞ்சம் கவனமாயிரு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்கிறதற்கு நீ கவனமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லுகிறபடி உடன்படிக்கை பற்றி செய்கிறதற்கு கவனமாயிரு. அல்லேலூயா. எங்க எதை தொங்க விடணும், எதை எங்க நிறுத்தணும்னு யார் சொல்றா? தேவன் சொல்றாரு. மோசே கவனமா இருக்கிறான், அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்படுறாங்க. இன்றைக்கு இங்க சொல்லுகிற உபதேசங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற உங்களை கர்த்தர் அப்படியாக உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி நடக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் முதலாவது உனக்குள்ள தொனிக்க பண்ணுகிற அந்த சத்தம் உனக்குள்ள பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ கைவிட்டுற கூடாது, அதை கைவிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறிச்சு நீங்க யாராவது சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்றீங்களா? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தது, அதை அவர் மாற்ற மாட்டார். வாக்கு உரைத்தவர் வாக்கு மாறாதவராயிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்று சொல்லிட்டாரு, உன்னை கடன் வாங்குகிற மாதிரி நான் உன்னை வைக்க மாட்டேன், உன்னை கடன் கொடுக்கிறது போல வச்சிருவேன். அல்லேலூயா. அப்படி வைக்கிறதுக்கு தான் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தது. சில துன்பங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும். எல்லாத்தையும் சும்மா கொடுத்துட்டா, எல்லாத்தையும் ஈஸியா கிடைச்சிட்டா என்ன பண்ண மாட்டேன், அத மறந்துடுவேன். அல்லேலூயா. அது எப்படி கிடைச்சது, எப்படி வந்ததுங்கிற அந்த கஷ்டத்தை பார்க்காம நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, அதனுடைய அனுபவங்கள் உனக்கு கிடைக்காது. நீ அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஓடா ஆண்டுகார் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவ, ஈஸியா நீ பாடி உன்ன வரைக்கும் பார்த்து போயிட்டே இருப்ப. உன்ன மாதிரி கஷ்டப்படுறவனை நீ பார்க்கும் போது இந்த வசனத்தை சொல்லுவேன், இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் செய்வார்னு சொல்ல மாட்டான். அங்க தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. நீ செய்ய மாட்டல, அதனால கொஞ்சம் கஷ்டத்தை எடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கஷ்டம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. நான் சொல்றேன், எனக்கு நடந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் வரும்போது நீங்க நினைச்சுக்கங்க, உன்னை இதை காட்டிலும் அதிகமான உயரத்துக்கு கொண்டு போக போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை உயர்த்துகிறதற்கு, உருவாக்குகிறதற்கு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். சில காரியங்கள் அனுமதிப்பார். அதை நீ என்ன செய்யாத, அசட்டை பண்ணாத. அல்லேலூயா. அதை அசட்டை பண்ணாம ஆண்டவருக்குள்ள நினை செய்ய ஒப்பு கொடுத்து மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தரை உயர்த்த போகிறார். விசுவாசத்துக்குள்ள நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாசிங்க தொடர்ந்து யோபு 37 அடுத்த 5வது வசனம் வாசிங்க. 37:5 வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வேர்டு கொஞ்சம் கீவேர்டு, கொஞ்சம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாய், அல்லேலூயா. அருள பத்தியா, அவர் ஆச்சரியமா என்ன செய்வாரு, அதை குமுற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இடி முழக்கம் கேட்கும் போது எப்படி இருக்கும், வானமே குமுறுதியா சொல்லுவல்ல. வானம் குமுந்தா என்ன வரும், மழை வந்தா என்ன செழிக்கும், பூமி செழிக்கும். அல்லேலூயா. விளங்குதாயா? அப்போ தேவன் உனக்கு மேல் வருகிற பிரச்சனைகளின் மேல ஆச்சரியமான விதத்துல அவர் குமுறுவார். அல்லேலூயா. அப்படி குமுறும் போது உனக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான மழை பொழியும். நீ உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பா மாறுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் சாக்கோ இப்படி ஒன்று சொன்னாரு. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஆமா, நம்ம எப்படி இதை கவனிக்காம போனோம்? தினந்தோறும் நம்ம வாசிச்சு அதே வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா அவர்
சொன்ன விதத்துல நான் என்ன செய்யலைன்னா யோசிக்கல. அப்பதான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே வசனத்தை சொல்றோம், ஆனா அந்த வசனத்தை இந்த மாதிரி யோசிக்கலையே. அல்லேலூயா. முழங்கால் போட்டா என்ன கிடைக்கும்? ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. முழங்கால் போட்டா என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனா கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வரும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அல்லேலூயா. இத கவனிக்காம போயிட்டோமே. கவனிக்கல நாம. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கேப்ப நீ? என்ன கேப்ப? ஹலோ, அபிஷேகம் கேப்பீங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். முழங்கால் போட்டு அபிஷேகத்தை கேட்டா ஆண்டவர் கொடுத்துருவாரு. அதுக்கு எந்த பணமும் செலவு பண்ண தேவையில்லை. ஆண்டவர் அபிஷேகம் தானா வந்துடும். அல்லேலூயா. அடுத்ததா என்ன கேப்பீங்க? முழங்கால் போட்டு தட்டணும். இப்ப போய் தட்டுற திறக்கும். அல்லேலூயா. யாருடைய அபிஷேகம் வேணும்னு தட்டுவீங்க? நான் சொரண்டுவோம். போய் எலி சொரண்டுற மாதிரி, இவன் சொன்னாங்கிற மாதிரியே தான் இருக்குது, ஆனா சுரண்டிட்டே இருக்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ற காரியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எப்பவுமே ஜெபிக்காம. அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு உடம்பு சரியில்லையா, பத்துன்னு கூட ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பத்துன்னு கூட ஜெபம் பண்ணு, தப்பே இல்லை. டேனியல் பாஸ்டர் சொன்னார் எனக்கு, ராஜையா, அவர் வந்து தம்பி ஐயா தான் கூப்பிடுவார் என்ன. தம்பி ஐயா, நான் போவேன், முழங்கால் போடுவேன், நைட்டு 1 மணி தான் போவேன், முழங்கால் போடுவேன். ஆனா ஒன்று சொல்றேன், நான் ஆண்டுகிட்ட, என்ன சொல்றீங்க ஆண்டுகிற, ரொம்ப டயர்டா இருக்குது, எப்படி ஜாம் பண்ணுன்னு எனக்கு தெரியாது, என் வாயில வார்த்தையை போடுங்க, தூங்கிட்டேன்னா எழுப்பி விடுங்க. என்னவா? தூங்கிட்டுன்னா எனக்கு தெரியாது, நீங்க எழுப்பி விடுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி போய் அப்படியே விழுந்துட்டு ஜாமனியில தூங்கிடுவாங்க. எப்படி இது வரேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவங்க செவி கொடுத்து ஆண்டோடைய சமூகத்துல, அதனுடைய ஒரு ஆசாருடைய வேலை, ஒவ்வொரு நாளும் அக்னிய அவன் என்ன பலிபீடத்துல எரிய பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு யார் தலைவரோ அவங்க தான் ஆசாரியர். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீங்கள் ஆசாரியர்களும். அல்லேலூயா. பரவாயில்ல, வசந்த ஃபில் பண்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்துல? நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆசாரியர்கள், லேவியர்களுமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் குடும்பத்துக்கு தலையா நீ இருந்தீன்னா நீ தான் உன் குடும்பத்துக்கு ஆசாரியன். அல்லேலூயா. சபைக்கு வந்தா நான் தான் ஆசாரியன். அல்லேலூயா. விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ என்ன செய்யணும்? உன் குடும்பத்துக்காக தினந்தோறும் அக்கினியை எரிய பண்ணணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை தோறும் என்ன செய்யணும்? தூபம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த அக்கினி எங்க இருந்து தெரியுமா வரும்? நேத்து கூட ஒரு தெலுங்கு பாஸ்டர் அழகா பிரசங்கம் பண்ணாரு. எங்க இருந்து வரும் அந்த அக்கினி? பலிபீடத்தில் இருந்து வரும். எங்க இருந்து வரும்? பலிபீடத்திலிருந்து. எங்க இருந்து வரும் அந்த அக்கினி? இங்க இருந்து தான் உன் வீட்டுல எரியும், இங்க இருந்து தான் உன் குடும்பத்துல எரியும், இங்க இருந்து தான் உனக்குள்ள எரியணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க இருந்து எரியுற அந்த அக்கினிய நீ என்ன செய்யணும்? எரிய பண்ணணும். ஹல்லேலூயா. அத அவித்து போடக்கூடாதியா. இப்போ இதெல்லாம் கிடைச்சிருச்சா? ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் முழங்கால் போட்டா கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா எது கிடைக்கல? துட்டு மட்டும் கிடைக்கல. அதுக்கு நீ குட்டா தான் கிடைக்கும். கொடுங்கள் அப்பொழுது. ஹல்லேலூயா. நீ கொடுக்காம ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. நம்ம ஆளுங்க கைகெல்லாம் பயங்கரமா வீசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை பண்ணி செய்யாதிருந்தா சாபம் தெரியுமா? பொருத்தனை பண்ணி செய்யாதிருந்தா சாபம். ஆண்டவர் கேட்டாரா நீ செய்யுன்னு? இவங்கள போறது பொருத்தனை. ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் நடந்துட்டான், நான் அதை செய்து விடுவேன். அல்லேலூயா. காரியம் நடந்து 4 மாசம் ஆனா கூட என்ன பண்றது கிடையாது. அல்லேலூயா.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சாபம் வரக்கூடாது. என் ஜனங்க இது நிமித்தமாய் சாபத்தை அனுபவிக்க கூடாது. எப்பொழுதும் சந்தோஷத்தை மாத்திரம் அனுபவிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலங்கள் வரலாம், ஆனா அது நிரந்தரமாக கூடாது. அதுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணுகிற பொழுது அது ஆச்சரியமாய் தொனிக்கும். நீ அறியாத பொழுது தொனிக்கும். உனக்கு எட்டாத காரியங்களை செய்யும். நீ அறியாத நேரத்தில் உன்னை உயர்த்தி வைக்கும். நீ காணக்கூடாதவைகளை காணும் பொழுது நீயே புரிஞ்சுக்கவே, இது என்னால இல்லை, என் ஆண்டவரால மாத்திரம் ஆனது. அல்லேலூயா. அது நல்லா கவனிங்க. யோபு தெளிவா சொல்றான். அல்லேலூயா. யோபு தெளிவா சொல்றான். அவருடைய சத்தம் ஆச்சரியமானவைகளை செய்யும். அவருடைய சத்தம் ஆச்சரியமானவைகளை செய்ய. நீ நம்ப மாட்டேன், நானா என் கையை கொண்ட ஆண்டவர்கள் செஞ்சாரு. ஒரு ஆச்சரியம் வரும் பாருங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணியா அங்க வியாதி குணமாயிருச்சு. நான் ஜெபம் பண்ணியா அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. ஒரே ஆச்சரியம். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட வந்து சொன்னாங்க, 70 பேர் அனுப்பி வச்சாரு. ஐயா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம். அல்லேலூயா. என்ன அங்க நடக்குது? ஆச்சரியம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. நம்ம தான் இயேசு கிறிஸ்துவா, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணா எதனா நடக்குமா அப்படின்னு அவங்களுக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டார். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவீங்க. ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துட்டார். முழங்கால் போட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எந்திரிச்சு போங்கயா, போய் ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ஆடுதான் குட்டி போடணும். ஆமாவா? ஆடுதான் குட்டி போடும். மேய்ப்பன் போடுவான்னு நினைக்கிற, அவன் முன்னாடி நடந்து போவான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து பின்னாடி ஆடு வரணும். நல்லா கவனிங்க. மேய்ப்பன் முன்னாடி போவான், ஓட்டுறவன் பின்னாடி வருவான். புரியுதா? மேய்க்கிறவன் எங்க போகணுமோ அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆடுகள் போகும். அல்லேலூயா. இந்த மேய்ப்பனுக்கும் நீங்க கொஞ்சம் சத்தம் கொடுப்பீங்க, செவி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கும் நீங்க செவி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை என்ன பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவாங்க, தங்கச்சி நான் காப்பாத்துறோம் மானத்தனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா முதல்ல வாங்குறது யார் தான்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, வாங்கிடாதீங்க. 19ஆம் தேதி மீட்டிங் வச்சிருக்கிறோம். இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்யுங்க. ஆமா, ஆச்சரியமான சத்தம் உன்னை ஆச்சரியமாய் நடத்தும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. அந்த சத்தம் தான் இங்க இருந்து வரணும். அல்லேலூயா. அந்த அக்கினி தான் இங்க இருந்து வரணும். அல்லேலூயா. அந்த அக்கினி தான் உன் வீட்டுல எரியணும். அல்லேலூயா. அந்நிய அக்கினி உள்ள வரக்கூடாது. விளங்குதா? அந்நிய அக்கினியை கொண்டு வந்து வைத்ததுனால அல்லேலூயா ஏலியின் பிள்ளைகள் குத்தி கொன்று போடப்பட்டார்கள். ஏலியினுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. ஆசாரியனை ஆண்டவர் தள்ளிட்டு சாமுவேலை எழுப்பினார். அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது. அந்நிய காரியங்களை உள்ள கொண்டு வரக்கூடாது. உன் வாழ்க்கைக்குள்ள அந்நிய தெய்வங்களை கொண்டு வரக்கூடாது. அந்நிய காரியங்கள்னா நாள் பார்க்க கூடாது. ஆண்டவர் எல்லா நாளையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. நீ போய் பஞ்சாங்கம் பார்க்க கூடாது. அல்லேலூயா. நீ யாரு? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்க லேவியர்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. நீ போய் என்ன பண்ணாத, பஞ்சாங்கம் பார்க்காதங்கிற. மசூதிக்கு போய் முடிக்கவரு போடாத. நினைச்சேன் ஐயா இன்னும் சொல்லலையேன்னு. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உன்னை அபிஷேகம் பண்ணிட்டு அவனை காட்டிலும் பெரியவரை உன் கூட வச்சுக்கிட்டு நீ அவங்கிட்ட போய் நின்னா ஆண்டவர் கூட நிப்பாரா? அல்லேலூயா. நிக்க மாட்டாரியா?
கொஞ்சம் சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆகையினால்தான் யோபு சொல்றான், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு, அவருடைய சத்தம் ஆச்சரியமானவைகளை செய்யும். அல்லேலூயா. அந்த தண்ணீர்கள் மேல் தொனிக்கும். அந்த தண்ணீர்களையே உண்டாக்கினவருடைய சத்தம் உனக்குள்ள தொனிக்க வேண்டுமானால் நீ பரிசுத்தமாக்கப்படணும். எங்க வந்தா தான் கிடைக்கும்? அது சபையோட இணைந்து இருக்கணும். நீங்க இணையாம தூரமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. ஒருவேளை பரிதபிக்கிற என்னுடைய ஜபத்தை கேட்டு வேணா கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கலாம். ஆனா நீ இணையாம உன்னால முழு விடுதலையை பெற முடியாது. சத்தியத்தோடு சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை சத்தியமா உங்களுக்குள் விதைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க இந்த சத்தத்தை கேட்டு கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஆச்சரியமானவைகளை நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்குமா என தேடி போயிருந்தேன், எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திரா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திரா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் மறைவாற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் மறைவாற்றவரே. கிறிஸ்துவே என் நம்பிக்கையானவரே, நம்பின காவலுக்கும் நீரணாய் சொன்னதே. கிறிஸ்துவே என் நம்பிக்கையானவரே, நம்பின காவலுக்கும் நீரணாய் சொன்னதே. ஹல்லேலூயா. 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 அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதற்கு தான் கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை துணிக்க வைக்கிறார். அல்லேலூயா. 14வது வசனம் வாசிங்க. அதுலயே 14வது வசனம் யோபு 37:14. வசனம். ஹல்லேலூயா. ஐயா கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வசனம் உங்களுக்கு உங்க பைபிள் அப்படி இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆச்சரியமான காரியங்களை கவனியுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனியா, நீ அதை விட்டு விலகி போகாத. ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை மறுபடியும்? யோபே எதுக்கு செவி கொடு? யோபே இதற்கு செவி கொடு, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரியா. கவனிச்சு பாருங்கய்யா. ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளை தியானிக்க வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும். அல்லேலூயா. நீ தேவனுடைய சமூகத்தில் தரித்திராமல் தேவனுடைய சன்னதியை விட்டு விலகி இருந்தா எப்படி தேவனுடைய ஆச்சரியங்களை நீ அறிய முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? அவைகள் தேவனுடைய சத்தமானது தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. அல்லேலூயா. அப்ப தண்ணீர்களின் மேல் தொனிக்கிற அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்னா உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தம். ஆகையினால அந்த சத்தம் உனக்கு வேண்டுமானால் அது எங்க இருந்து தான் வரும்? தேவனுடைய சமூகம், இந்த பலிபீடத்திலிருந்து தான் அது வரும். அல்லேலூயா. அந்த சத்தம் உனக்குள் வருகிற பொழுது அது அக்னியாய் உனக்குள்ள வரணும். சில பேருக்கு தண்ணீரா வருது. தண்ணீர் எதுக்கு அடையாளம்? சுத்திகரிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. தண்ணீர் எதுக்கு அடையாளம்? வெண்கல தொட்டி எதுக்கு அடையாளம்?
சுத்திகரிப்புக்கு அடையாளம். வெண்கல தொட்டி எதுக்கு வைக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்துல சுத்திகரித்து கொள்ளுகிறதற்கு. அவர் தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. சுத்திகரிப்புக்கு அடையாளமா இருக்குது. அப்ப தண்ணீர்கள் மேல் கர்த்தர் தொனிக்கிற பொழுது சில பேருக்கு தண்ணீராகவே வருகிறது, சில பேருக்கு அது அக்கினியாய் வருகிறது. அல்லேலூயா. அப்ப சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் சமூகத்தில் இருந்து சுத்திகரித்துக் கொள்ளணும். செவி கொடுத்து பட்சிக்கப்பட வேண்டியதை அக்கினியாய் வரும் பொழுது அது பட்சித்து போடப்படணும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து வருகிறது ரெண்டு விதமா வருது. ஒன்னு பாவத்தை பட்சிக்கிற அக்கினியா வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னு உன்னை சுத்திகரிக்கிறதுக்கு தண்ணீராயும், உன்னுடைய பாவங்களை பட்சித்து போடுகிறதுக்கு அக்கினியாயும், உன்னை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு தேவனுடைய அக்கினிய ஆவின் அபிஷேகமாகவும் இங்கிருந்து தயா வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தத்துக்கு நாம யோபு சொல்லுகிறது போல எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. யோபின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது போல நாமளும் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. கவனமா கேக்குறீங்களா? தீர்மானம் பண்ணிடுவீங்களா? இனி அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம போக மாட்டேன். அந்த சத்தம் என்னுடைய இருதயத்தை மாற்றும். அந்த சத்தம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த சத்தம் என்னை அபிஷேகம் பண்ணும். அந்த சத்தம் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்த உதவும்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எந்திரிச்சு நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அடுத்த வாரம் அவருடைய சத்தத்தை குறிச்சு 7 சத்தம் இருக்குது. 7 சத்தத்தை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சில வசனங்களை மேற்கோள் காட்டி நான் பேசுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும்